இப்போ எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். ரிசல்ட்லாம் பார்த்துட்டு. தாவேகா 110 இடங்க 110, 111 இடங்கள்ல முன்னிலை. நிறைய இடங்கள்ல வெற்றியும் பெற்றுட்டாங்க. எதிர்பார்க்காத ஒன்று தான். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 2, 3 ஒரு இல்லைனா ஒரு 10 அப்படி ஜெயிப்பாங்கன்னு தான் நினச்சேன். மாற்றா நாம் தமிழர் கட்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5, 6 இல்லைன்னா ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க. கொஞ்சம் உள்ளே போயிடுவாங்க. சட்டசபைக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே மக்கள் பிரச்சனையை பேசி அதுலேருந்து ஒரு இது வரும்னு நாம் தமிழர் கட்சிக்காக நினச்சேன். ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர். அது சொல்கிறதுல எந்த வகையான கூச்சமும் கிடையாது எனக்கு. ஆனால் தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க யார் கூடயாவது கூட்டணி வச்சாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். 118 சீட்டு ஜெயிக்கணும். இப்போ அவங்க வந்து ஒன்று டிஎம்கே கூட போகணும், இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போகணும். இல்லைன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேர் சேர்ந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு ஆட்சி அமைக்க முடியும். அது கரெக்டாக தெரியல. ஆனால் இவர் தனித்த பெரும்பான்மையாக இல்லாதனால அவங்க கூட்டணி ஆயிடுச்சுன்னா அவங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அது நடக்கக்கூடாத ஒன்று. அது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரில. இல்லைன்னா தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி வந்துடும். தாவேக்கா அதிமுக சேர்ந்தா அதில் பிஜேபி இருக்காங்க. அவங்க பிஜேபியை கலட்டி விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் குழப்பமான நிலையிலே இருக்கும் போது தமிழ்நாட்டை நிலமை பார்க்கும் போது கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட வெல்லாதது. ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன்னேறி வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம். அட்லீஸ்ட் சீமான் அவர்களாச்சும் ஜெயிப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தான். ஆனால் சீமான் அவர்களாலேயும் ஜெயிக்க முடியல. மக்கள் போராட்டத்தில் 5 வருஷத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் சீமான் நின்றுருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனையாகட்டும், செவிலியர்களுக்கு ஒரு பிரச்சனையாகட்டும், எல்லா இடத்துலையும் சீமான் வந்துட்டுருக்காரு. அப்படி வந்து நின்றுக்கிட்டு இருந்த ஆளுக்கு ஒரு 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 வாக்கு கூட ஒரு சீட்டு கூட விழுகாதது, ஒரு சீட்டு கூட வராதது என்னதான்டா இப்போ நடக்குது? இப்போ வெறும் சினிமா தானா? ஏன்னா விஜய் அவர்கள் மேலே நம்ம எக்கச்சக்க குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் ஒழுங்கா கேம்பெயினுக்கு வரலை, அவரோட கொள்கை சரியில்லை, அவர் எடுத்து வைக்கிறதுலாம் பாதி நடக்கிற விஷயன்றதோட கடன் சுமை இன்னும் அதிகப்படுத்திடுன்ற மாதிரி இருந்துச்சு நிறையா. அவர் எலெக்ஷனில் அவர் நிப்பாட்டின ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாமே 110, 130 வேற ஆட்கள். அதாவது திமுக, அதிமுக, பிஜேபி அந்த இடத்துலேருந்து வந்தக்கூடிய ஆட்கள் தான் அவரோட இதில் நிற்க வச்சுருந்தாரு. கடைசி நேரத்தில் அவர் ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு, என்ன இவங்கெல்லாம் பெருசாக எதுவுமே பண்ணலை, எப்படி இது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஒரே முகம் குத்திட்டானுங்க ஃபுல்லாக. விஜய் அவர் என்ன பண்ணுவார் அதெல்லாம் இல்லை, வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் குத்திட்டாங்க. எந்த ஒரு அடிப்படையில் அது பண்ணுறாங்கன்றது தெரியல. ஏன்னா நடிகர் நாடாளலாம், ஆனால் நேற்று வரைக்கும் நடிச்சுட்டு இன்னைக்கு நான் அரசியல் வரேன்ற ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. அது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல. இந்த திராவிட கட்சிகள் மேலே இந்த வெறுப்பானத்தில் அவரு திராவிட கட்சி தான், இவங்க 2 பேர் மேலே இந்த வெறுப்பை மொத்தமாக அவங்க அங்கே கொண்டு போய் காமிச்சிட்டாங்க போல். இது புரியவே இல்லை. எப்படி இவங்க என்ன அடிப்படையில் விஜய்க்கு போட்டாங்க? வெறும் சினிமா இருந்தால் போதும் போல். ஏன்னா வீட்டை விட்டு அவர் பெருசாக வரல, ஒரு போராட்டம் ஒன்றும் பண்ணலை, சும்மா இருந்தார், அவர் பாட்டுக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான், ஜெயிச்சிட்டாரு. ஐ திங்க் எல்லா கட்சியிலுமே திருப்பி இந்த பேக் டு டிராயிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே திருப்பி போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் போது திருப்பியும் ஒரு இதாக போய் நம்ம போய் பார்க்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம், எங்கே நம்ம தப்பு நடந்திருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா போராட்டங்களையும் நின்றுருக்கோம், ஒவ்வொரு மக்கள் மேடையிலையும் அதுக்கான ஆதாரத்தோடு பேசியிருக்கோம், ஒவ்வொரு விஷயமும் போராட்டங்கள் வச்சு நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் மக்கள் நம்பலை அப்படின்றது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. சீமான் அவர்கள் அது சொல்லுவாங்க, அவன் அடித்தா சீமானை கூப்பிடு, இவன் அடித்தா சீமானை கூப்பிடு, எல்லாத்துக்கும் சீமானை கூப்பிடுவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் வேறு ஒருத்தருக்கு போட்டுருவாங்கன்றது அது அப்படியே நடந்துருச்சு. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் சீமான் வரணும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சென்னையில் ஆக்கிரமிப்புகள்லாம் இடித்தாங்க,
ஆக்கிரமிப்புலாம் இடிக்கும்போது அவர் தான் வந்து கேட்டார், இத்தனை வருஷம் உனக்கு தெரியல ஆக்கிரமிப்புன்ட்டு, அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு அங்கே தான் ஆதார் கார்டு இருக்குது, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துட்டு இப்போ என்ன ஆக்கிரமிப்புன்னு வந்து இடிக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து கேட்டார். ஸோ மக்கள் இடத்துல போய் நின்ற ஆளுங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லையா, வெறும் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு வந்தால் போதும் போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது இப்போ தொடர்ந்து இது அடுத்தது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நேற்று வரைக்கும் படம் நடிப்பாங்க, அப்படியே கட்சி ஆரம்பிப்பாங்க, அப்படியே வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா சீமான் அவர்கள்ட்ட பெரிய கனவு இருந்துச்சு. நான் விஜய் அவர் உள்ள நுழையும் போதே ஆசைப்பட்டது, எல்லாம் இவங்க பின்னாடி போயிடக்கூடாது, விஜய் பின்னாடி பெருசாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு மாற்றா அப்படியே எல்லாம் அவருங்க பின்னாடி போய், விஜய் அவர்கள் பின்னாடி போய் சீமான் அவர்களுக்கு சீமான் அவர்கள் வச்சிருந்தது யார்ட்டையுமே இல்லாத ஒரு அரசியல் செயல்பாடு வரையறை. ஏன்னா இப்படி தான் பண்ணணும், இது ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் நான் இப்படி கட்டுவேன், இந்த இடத்துல தொழிற்சாலை போடுவேன் அப்படின்ற போது அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற விஷயம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு மலைகளை காணோம், நீர்வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, கடல் நீரை சுத்திகரிக்கலான்றாங்க, அணுமின் நிலையம் ரொம்ப அதிகமாகுது, அதுலேருந்து தான் கரண்ட் எடுக்கிற மாதிரி. அது இப்போ நமக்கு இந்த வருஷம் வர பத்தலை வேறு, பத்தாதனால அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு பவர் கட் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டெய்லி 1 hour அந்த மாதிரிலாம். ஏன்னா மக்கத்து மாநிலத்தில் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக அவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார், சோலாரில் ஃபுல் நிறைய இடங்களில் சோலாரில் கவர் பண்ணி வைப்பேன், நிறைய இடங்களில் வந்துட்டு இது காற்று அலையை கொண்டு வரலாம், கடல் அலையிலேருந்து இது எடுக்கலாம், இவ்வளோ எக்கச்சக்கமான திட்டங்கள் வச்சுருந்தார். ஆடு மாடு வளர்க்குறதுன்ற ஆடு மாடை வந்து எல்லாரையும் வந்து குச்சி வச்சுலாம் வளர்க்க சொல்ல, அது பெரிய லெவலில் அவர் பண்ணணும்னு நினச்சாரு. இவ்வளோ கனவோட இவ்வளோ திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தோக்கடிச்சிட்டு விஜய் அவர்கள் போட்டது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. உண்மை மன கஷ்டமாக தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால். தமிழ்நாட்டின் நான் சொல்லக்கூடாது, இது நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டை பற்றி நம்மளே தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் டவுன்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட்ஸ்ன்னு எனக்கு தோணுது. இது என்னடா இவ்வளோ படிச்சுட்டு ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், விஜய் அவர்கள் எல்லா மேலேயும் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம். அதை தவிர்த்துட்டு விஜய் வந்துட்டாரு, நான் ஓட்டு போட போகிறேன், இவ்வளோதான், விசிலுக்கும் ஓட்டு போட போகிறேன், விஜய் அவ்வளோதான், அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு அலட்சியமான ஒரு மனநிலையில் போய் வாக்கு செலுத்தினது தான் இன்னைக்கு பார்க்குற 110 சீட்டுன்று எனக்கு தோணுது. இது என்னோட கருத்து. நிறைய பேர் மேபி அனலைஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட தாவேகா பெட்டராக இருந்திருக்கலாம். ஐடியாலஜி வச்சுருக்கோம், தமிழ் தேசியம்னு ஒன்று பேசுகிறோம், இவ்வளோ விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. தாவேக்காவில் வந்துட்டு திமுகவுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக அவங்க பண்ணாங்க, அவள் தான். அவங்க 2000னா இவங்க 2500, அது 200 யூனிட்னா இவங்க 200 யூனிட் தரேன்றதும், இந்த மாதிரி நிறையா அவங்களேருந்து சும்மா அந்த எண்ணில் மட்டும் மாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்கா சேர்ந்தவங்க வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஓகே, இந்த பப்ளிக் ஸ்பேஸில் ரொம்ப இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி வேளாங்கண்ணி கோயிலில் நடந்ததே அதுக்கு பெரிய சாட்சி. அந்த இடத்துல வந்து டிவிக்குன்னு கத்துறது எந்த வகையிலையும் நியாயமானதாக இல்லை. ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் அது கட்சியாக செயல்படுறது ஒன்று, இப்போ அது அரசாங்கமாக மாறுச்சுன்னா தாவேக்கா அரசாங்கமாக செயல்படுறது ஒன்று, அது தனி பயம் எனக்கு. ஆனால் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்களா நினச்சா தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ரோட்டில் நடமாட முடியுமா, அவங்க எதாவது பண்ணிடுவாங்களா, ஏன்னா கத்தி ஒரு மாதிரி நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்கள இப்போ அரசியல் காலத்தில் இருக்கீங்கன்னா ஏதோ போராட்டமோ என்னமோ அதுக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அதை தவிர்த்து பொதுமக்களை வந்து துன்புறுத்துறதும் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதும் எந்த வகையிலையும் நியாயமான விஷயமா இருக்காது. அதை தான் அவங்க பார்த்து பண்ணிக்கணும். வரலாறு காணாத வெற்றி, உண்மையிலே சொல்ல போனால் யாருக்கும் இப்படி வந்தது கிடையாது. ஆனால் அது நான் நினச்சது என்னன்னா, எம்ஜிஆருக்கு அன்றைக்கி போட்டுட்டாங்க, ஏன்னா எம்ஜிஆர் வந்துட்டு அன்றைக்கி பெரிய லெவலில் படிப்பறிவு இல்லை, இந்தளவுக்கு நம்ம யோசித்து பார்க்குற விஷயங்கள் இல்லை, அனாலிட்டிக்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி நிறையா படிச்சிருக்கோம், நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எல்லோரும் என்னென்னா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னா அவர் கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்கலான்றது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஆனால் எடுத்த உடனே வெறும் ஒரு திரை பிம்பத்தை வச்சு, திரை கவர்ச்சியை வச்சு மட்டுமே வாக்கு செலுத்தினது
தமிழ்நாடு இன்னும் முன்னேற வேண்டியதா இருக்குன்றது தோணுது. படிப்புலயும் சரி, எல்லாத்துலயும் சரி. என்னமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்ட களத்துல இருக்கும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சீமான் அவர்கள் அவர் மூச்சு இருக்க வரைக்கும் அதை நான் பண்ண தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு சில பதிவுகள்லாம் பார்த்தேன். அதுல எல்லாமே ரொம்ப வருத்தத்தோட சொன்னது என்னன்னா, சீமான் அவர்கள் இதுக்கப்புறம் எந்த போராட்டத்துக்கு வர தேவையில்ல. எந்த போராட்டம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் போராட்டத்துக்கு சீமான் வந்து நிக்கணும். சீமானுக்கு வாக்கு மட்டும் செலுத்த மாட்டீங்களான்ற ஒரு இது இருந்துச்சு. அதனால அவர் நிக்க தேவையில்ல. அவரும் ஏசி ரூம்லயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்க டேரக்டர் யாராவது இருப்பாங்களா, அவங்க கூட ஏதோ படம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு அவர் பாட்டு அவரும் ஜாலியாவே இருக்கட்டுமே. அவர் மட்டும் ஏன் வந்து போராடணும்? இந்த வெயில்ல நின்று நின்று கையெல்லாம் புண்ணாகி அந்த மாதிரி ஒரு மாதிரிலாம் ஆயிட்டாரு அவர் இந்த வெயில்ல மொத்தமா. அவரையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. வெறும் திரைக்க வச்சு என்ன பண்றது? புலம்பதான் முடியும். வேற என்ன பண்றது? ஜெயிச்சுட்டாங்க. வேற எதுவும் சொல்றது கிடையாது. தமிழ்நாடோட டவுன்ஃபால் ஸ்டார்ட்ஸ்ன்ற மாதிரி தோணுது. இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட சொன்னேன் கேட்டதுக்கு. பார்த்தியா நான் அன்றைக்கே சொன்னல டிவிக்கு ஜெயிக்கும், நீ தான் சொன்ன ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. நான் அதை சொன்னேன், கஷ்டம் தான் மச்சி, நான் ஒத்துக்கிறேன். டிவிக்கு ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஜெயிச்சிட்டாங்க. நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொன்னேன். நான் அதே சொன்னேன், இனிமேல் பாரு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை சொன்னேன். நான் நல்லது நான் சொன்னது என்னன்னா, இதுக்கப்புறம் தமிழ்நாடு கஷ்டம், தமிழ்நாடு வளர்றது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னது, என் நண்பர் சொன்னது, கண்டிப்பாக நடக்கும் பாரு, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு. நான் நல்லது நடக்காதுலாம் சொல்ல, நல்லது நடந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். இதுதான் நான் சொன்னது. திருப்பி நான் தான் என்ன இருந்தாலும் கொள்கை தான் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஒரு தனி மனித வர்ஷிப்புன்னு சொல்லுவாங்களே, அது நிலைச்சு நிற்காது. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் கற்றுக்கிட்டதும் அதுதான். ஸோ தமிழ் தேசியன்றது நான் ஏற்றுக்கிட்ட கொள்கை, என்னோட கோட்பாடு எல்லாமே அதுதான். திருப்பியும் இங்கேருந்து திருப்பி சொல்கிறது தான். இலக்கு ஒன்று தான், அது இனத்தின் விடுதலை, நாம் தமிழர்.